கிறிஸ்துவுக்குள் நேசிக்கப்பட்ட அனைத்து ஈசுலூசா திருச்சபை மக்கள், நம்மளுடைய ஆம்பூர் மற்றும் திருவனந்தபுரம், நாகர்கோவில் உள்ள அனைத்து சபை சங்கங்களில் உள்ள இந்த திருச்சபைகளுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு பதிவாக பதிவிடுகிறேன். ஏன்னா நான் திருச்சபை தேர்தல் குறித்துங்க கடந்த 6/3/2026 அன்று 10/3/2026, 23/3/2026 ஆகிய தேதிகளில் நம்மளுடைய ஐஎல்சி நிர்வாகம் நோட்டிஃபிகேஷன் அனுப்புகிறது. அதாவது 2026 மற்றும் 28 தேர்தலுக்கான வழிமுறைகள் என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு தெளிவாக குறிப்பிட்டுக்கிறாங்க. அதன் அடிப்படையில் 31/3/2026 அன்று அனெக்சர் 1 அதன்படி உறுப்பினர் படிவங்களை ஃபில்அப் பண்ணி அனுப்பியிருக்கணும். அது ஐஎல்சிக்கும் அனுப்பியிருக்கணும், சபை சங்கத்துக்கும் அனுப்பியிருக்கணும். அந்த சபை சங்கத்துக்கு அடுத்தது 1/4/2026 வாக்காளர் பட்டியல் ஒட்டப்பட்டிருக்கணும். அதிலிருந்து 5 நாட்களுக்கு சேர்த்தல் நீக்கல். இது சபை குழு, அதாவது முகாமை சங்கம் யாரை சேர்க்கலாம் கொள்ளலான்ட்டு கொடுக்குற மனுக்களை பரிசீலனை பண்ணி நேற்று, அதாவது 15/4/2026 இறுதி வாக்காளர் லிஸ்ட் ஒட்டியிருக்கணும். வருகின்ற 26/4/2026 உள்ள தேர்தலை நடத்தணும். இதுதான். ஏன்னா இந்த தேர்தலின் படி இந்த 26/4/2026 பிறகு வருகின்ற அந்த மே மாதத்தில் இந்த இருக்கிற நிர்வாகம் செயல்படக்கூடாது. ஏன்னா புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னா, அதாவது கடந்த 23/3 நம்ம நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக சொல்கிறாங்க, எந்த ஒரு பொதுக்குழுவையும் கூட்டாமல், அதாவது ஜெனரல் பாடி ஆஃப் த சர்ச். யார் ஜெனரல் பாடி? அந்த சர்ச்சோட அந்த வாக்காளர்கள் மற்றும் அந்த திருச்சபையில் உள்ளது ஜெனரல் பாடி. அவர்களோட ஒப்புதல் இல்லாமல் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு இதுதான் இந்த விதிமுறைகளெல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு கடந்த 7/4/2026 மீண்டும் ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்புகிறாங்க. எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஏதோ குழப்பம் இருந்துச்சுன்னா அந்தந்த சபை சங்கங்களை நீங்கள் நாடி உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுன்னு ரொம்ப தெளிவாக பண்ணிட்டாங்க. மிக முக்கியமாக இதை எதற்காகனா, சில திருச்சபைகளில் நம்மளோட அமைப்பு சட்டத்தையும் சரி நோட்டிஃபிகேஷனும் சரி இதுவரைக்கும் மதிக்கலை. அதில் முதல் இடத்தில் இருக்கிறது ஆம்பூர் கன்காடியா லுத்ரன் திருச்சபை. இதில் என்ன ஒரு கொடுமைனா, அந்த திருச்சபையோட போதகர் ஐஎல்சியோட வைஸ் பிரசிடென்ட். அந்த ஒரு இடத்துல இது மாதிரி சூழல்கள் உருவாக்கவே கூடாது. அவர் தான் எடுத்து சொல்லணும். ஆனால் 31/3 அனெக்சர் கொடுக்கல, 1/4 வாக்காளர் ஓட்டல, இந்த 5 நாளில் சேர்த்தளிக்கல் நடக்கலை, 15 அந்த இறுதி வாக்காளர் லிஸ்ட் நடத்தலை. என்ன இவங்க கணக்கில் இவங்க திருச்சபையை வழி நடத்திட்டு போயிட்டு இருக்காங்கன்னு தெரியல. என் அன்பிற்கினிய ஆம்பூர் சபை சங்க பொறுப்பாளர்களுக்கு ஏற்கனவே 7/4/2026 படி இந்த பிரச்சனைகள் எல்லாம் அந்தந்த சபை சங்கம் தீர்க்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் ஐஎல்சி நிர்வாகம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. அதன் அடிப்படையில் நம்மளுடைய அமைப்பு சட்டத்தை பின்பற்றாத, நம்மளுடைய அமைப்பு சட்டத்தின் படி வலியுறுத்தக்கூடிய ஒரு செயல்பாட்டையும் முன்னின்று நடத்தாத திருச்சபைகள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுத்து நீங்கள் தலையிட்டு இந்த தேர்தல்களை முறையாக நடத்தப்பட வேண்டும். ஏன்னா தவறான புரிதல்களோடு அவர்கள் பயணித்துக்கிறார்கள். ஏன்னா ஒரு ஆம்பூர் சபை சங்கத்தில் ஒரு 3 திருச்சபைகளுக்கு கடந்த ஏப்ரல் மாதம் தேர்தல் நடைபெறலை, ஒரு 2 மாதம் கழித்து நடந்துச்சு. அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, அதன்படி தான் நாங்கள் தேர்தல் எங்களுக்கு 2 மாதம் இருக்குன்ட்டு ஒரு தவறான புரிதல். இதில் என்ன, அதான் ஐஎல்சி வைஸ் பிரசிடென்ட் இருக்கிற ஒரு திருச்சபையில் சரியான பாதையில் நடத்தக்கூடிய அந்த போதகர் சி குமணன் அவர்கள், இது ஒரு குற்றச்சாட்டாக நான் அவர் மீது பதிவிடுகிறேன். பல குற்றச்சாட்டுகள். இது எவ்வளோ பெரிய ஒரு தவறான ஒரு செயலுக்கு வழிநடத்தி கொண்டு அவர் தான் சொல்லணும் இது தப்புங்கட்டு. பாருங்கள், கடந்த 2024 தேர்தல் எங்களுக்கு ஜூன் மாதம் தான் நடைபெற்றதுங்க. அதாவது 23/6/2024 தான் தேர்தல் நடைபெறுகிறது. ஒரு 5 பேர் கொண்ட குழுவை வச்சு அவங்க நடத்துகிறாங்க. அப்போ அதிலே தெளிவாக சொல்லியிருக்காங்க. வாங்க, அது என்னன்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, இதுதாங்க 29/5/2024 அருள் திரு சி குமணன் அவர்களுக்கு அப்போ இருக்கிற எஸ்கே ஸ்டாலின் அவர்கள்
கடிதம் அனுப்புகிறாரு. ஒரு 5 பேர் கொண்ட குழு, சகே சத்யகுமார் நிதி கட்டுப்பாட்டாளர், சாமியல் செல்லப்பாண்டியன் மேனேஜ்மெண்ட் கமிட்டி, ஜிபி தங்கதுரை சிசி, இமானுவேல் சபாபதி தலைவர், பிரேம்குமார் வட்ட தலைவர், இவங்களெல்லாம் வச்சு ஒரு அந்த என்னென்ன பண்ணணுன்ட்டு அனுப்புகிறாங்க. ஏன்னா அந்த முறையற்று பண்ணதுனால. அப்போது 23/6/2024 தேர்தல் நடைபெறும் அப்படின்னு கொடுக்குறாங்க. இதை அவங்க காரணம் காட்டி கடந்து போவது போல தெரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மிக முக்கியமாக பாருங்கள், அதில் குறிப்பு ஒன்று போட்டிருக்காங்க பாருங்க. தேர்தலில் வெற்றி பெறும் பொறுப்பாளர்களின் பதவிக்காலம் 28/4/2026 வரை உள்ள 2 ஆண்டுகளாகும். அதாவது இவர்களோட பதவி காலம் 28/4/2026 முடிந்து போகும். ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராசஸையும் பண்ணலைங்க. இதுதாங்க இவர்கள் செய்து கொண்டிருக்கிற ஒரு, அதாவது இதை என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க. பாருங்கள், இதுதாங்க, இதை போட்டு ரொம்ப தெளிவாகவே அனுப்பப்பட்ட இந்த ஒரு கடிதம். இதுதாங்க திருச்சபை மக்களே உங்களோட பார்வைக்கு கொண்டு வரேன். நம்மளோட ஐஎல்சியோட பார்வைக்கு கொண்டு போகிறேன். ஆம்பூர் சபை சங்கத்தோட பார்வைக்கு கொண்டு போகிறேன். இது ஏன் சபை சங்கத்துக்கு அப்படி நம்ம சொல்கிறோம்னா, கடந்த 7/4/2026 ஐஎல்சி அனுப்புகிறது. இந்த தேர்தலை குறித்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையோ அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் சபை சங்கத்துக்கு இதை தீர்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஆகவே என் அன்பிற்குரிய சபை சங்க சகோதரர்களுக்கு உங்களுக்கு நாங்கள் ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். இந்த ஆம்பூர் கண்காணியா லுத்ரன் திருச்சபையோட பிரச்சனையை நீங்கள் முன்னின்று வழிநடத்தி கொடுக்கும்படி இந்த நேரத்தை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் அவர்களோட பதவிக்காலம் வருகின்ற 28/4/2026 முடிவடைகிறது என்பது இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சபை அனைத்து சபை சங்கங்கள் நலனுக்காக மீரா டைம்ஸ் டாக்குமார் ஆம்பூரில் இருந்து இந்த பதிவானது 16/4/2026 பதிவிடுகிறேன். நன்றி திருச்சபை மக்களே.